ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2A 2024. ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14. ஓகேவா? அடுத்த மாதம் 14, அடுத்த மாதம் 14ஆம் தேதி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 டேஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 35 டேஸ் தான் இருக்குது. ஓகே. ஸோ ஆல்ரெடி ஓரளவுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. பட் அந்த குரூப் 4னுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளை கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக படிக்க விடாமல் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதை தாண்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் படிக்காமே இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குரூப் 4ல் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஸோ அதே தான், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக ஒழிய மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஓகேவா? சேம் சிலபஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால் இப்போயாவது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு 35 டேஸ் தான் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையே நினச்சிக்கிட்டோ இல்லை உங்களுடைய வேலை காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால குரூப் 2 ப்ரிலிம்ஸு ப்ரிப்பரேஷனை தள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இனிமேல் சரியாகிடாது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு 35 டேஸ் தான் இருக்குது. அந்த 35 டேஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம், இதை மட்டுமே படித்தாவே போதும். ஓகேங்களா? ஏன்னா வெயிட்டேஜ் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு போனீங்களாவே என்ன பண்ணிடலாம், இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிறவங்களும் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ தான் புதுசாகவே ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் எதை படிக்கிறது அப்படின்னாலும் சரி, இல்லை இப்போ லாஸ்ட் மினிட்ல எதை படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இதை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிப்பரேஷனை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த 35 டேஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹவர்ஸ் ஓகேங்களா யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி ஒரு 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இது இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. இப்போ குரூப் 2A எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டு பார்ப்பீங்க. ஓகேவா? டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேங்க், அதாவது கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது தமிழ் ஓல்டு புக்கு 6 to 10th, தமிழ் நியூ புக்கு 6 to 12th, அதேமாதிரி ஜிஎஸ். ஓகேங்களா? ஜிஎஸ்சில் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, மேக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, ஓகேங்களா, சயின்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேங்க் வேணும், கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சருக்கு அப்படின்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு என்ன பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 350 rupees ஆல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலிகிராம்லேயோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அல்லது டெலிகிராமில் தான் வரும், வீட்டுக்கு வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2க்காக இருக்கட்டும் அண்டு அப்கமிங் குரூப் 4க்காக இருக்கட்டும். ஓகேங்களா? உங்களுக்கு படிக்கிறதுக்கு அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிற மேட்ரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெட்டீரியலாக வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து உங்களுக்கு பேராகிராஃப் டைப்பில் இருக்கும். நம்ம புக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் மேட்ரு அப்படியே நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், கொஷின் வித் ஆன்சரை கன்வெர்ட் பண்ணி ஃபுல் புக்காக போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஈஸி ஒன்லைனராக ஃபுல் புக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் படிக்கிறத விட இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும், ரிவிஷன் அதோட ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்கூல் புக்கை விட எல்லா வகையிலும் ஸ்கூல் புக்கில் தயாரிக்கப்பட்ட நம்ம புக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த புக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேலே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு புக்கு வீட்டுக்கே வந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டடி புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அல்லது டெலிகிராமில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2400 ரூபா. இது வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா 2050 ரூபாயில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ குரூப் 2 ஓகேங்களா, குரூப் 2 அண்ட் 2A. ஓகேவா? இப்போ 2024 இந்த வருஷம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 35 டேஸ் தான் நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? 35 டேஸ் தான் நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய மிகப்பெரிய கேள்வி. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாமண்ணான்னு எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? கண்ணாமண்ணான்னு நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். ஓகேங்களா? இந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th நீங்கள் நல்லா தரவு பண்ணிடுங்க.
ஓகேங்களா. 9th 10th என்ன பண்ணிடுங்க, தரவு பண்ணிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 60 கொஸ்டின்ஸுக்கு பக்கமாக இங்கே தான் கேட்பாங்க. ஓகேங்களா. 60 கொஸ்டின்ஸ் பக்கமாக எங்கே கேட்பாங்க, இந்த 9th 10th தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கு. ஓகேங்களா. இது என்னது, நியூ புக்கில் நான் சொல்கிறேன். ஓகேவா. நியூ புக்கில் நல்லா சொல்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் இருக்குது பார்த்தீங்களா. ஓல்டு புக்கு 9th 10th நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓல்டு புக்கு 9th 10th நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் பக்கமாக இங்கே தான் கேட்பாங்க 9th 10th. ஓகேங்களா. 9th 10th ஓல்டு புக்கு, 9th 10th நியூ புக்கு. ஓகேங்களா. ஸோ இது நல்லா தரவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ் இங்கே வந்துடும். புரியுதுங்களா. 80 கொஸ்டின்ஸ். மீதி 20 கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எப்படி படித்தாலும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக்லேருந்து கேட்டுருவாங்க. மீதி 15 கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 15 கொஸ்டின்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு 6 to 8 படிச்சிருங்க. 6 to 8 படிச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் அதில் வந்துடும். ஓகேங்களா. 10 கொஸ்டின்ஸ் அதில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு 11th 12th அதில் படிச்சிங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறவங்க இந்த 11th 12th நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்மளால் முடியாது, லாஸ்ட் டைமாக இருக்குது, நான் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 11th 12th முடிச்சா படிங்க, அப்படி இல்லைன்னா விட்ருங்க. புரியுதுங்களா. அப்போ 9th 10th நியூ புக்கு, 9th 10th ஓல்டு புக்கு இது ரெண்டையும் முடிச்சிங்கன்னா நல்லா தரவாக முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 80 கொஸ்டின்ஸ் அங்கே தான் வரும். புரியுதுங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு 6 to 8 நியூ புக் முடிச்சிருங்க. ஓகேங்களா. அதில் கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின் வரும். ஸோ 90 கொஸ்டின் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. 90 கொஸ்டின் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். அதாவது 6 to 10th நியூ புக்கு. ஓகேங்களா. அதேமாரி 9th 10th ஓல்டு புக்கு தமிழ். இதை நீங்கள் நல்லா கிளியர் பண்ணிங்கன்னா 90 கொஸ்டின் இதில் தாங்க வரும். ஓகேங்களா. 90 கொஸ்டின் இதில் தான் வரும். புரியுதுங்களா. ஓகே. அப்போ 11th வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் வரும் அவுட் ஆஃப் புக்கு. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த 10 கொஸ்டின் நம்ம எப்படியாவது ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்ம இதை மட்டும் நம்ம இப்போ என்ன பண்ணோம், படித்தா போதுமானது. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இது தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா 5 கொஸ்டின் தான் போடுவீங்க. ஓகேங்களா. வெறும் ஸ்கூல் புக்கு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க, 5 கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்லாம் இனிமேல் தேவையில்லை. பேசிக் சம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் பேசிக் சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அட்லீஸ்ட் 2019 டு இந்த 2024 வரலும் நடந்த எக்ஸாம்ஸு. ஓகேங்களா. இப்போ 2024 குரூப் 4 நடந்துச்சு, குரூப் 1 நடந்துச்சு. ஓகேங்களா. என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சோ அந்த 2019 2024. ஏன்னா 2019 24 கம்பேர் பண்ணும்போது தான் ப்ரீவியஸ் இயரோட அவங்க அட்வான்ஸ்டாக கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க. இப்போலாம் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது கொஸ்டின். ரைட்டா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 2024 வரலும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி இதை மட்டும் நீங்கள் இந்த 5 வருஷத்துக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 கொஸ்டின் நம்ம போடணும். ஓகேங்களா. அல்லது 25 வரலாம். நான் மினிமம் சொல்கிறேன் ஒரு 25 கொஸ்டின் வரணும். அப்படி ஒரு 22 கொஸ்டின் அடிக்கணும். ஓகேங்களா. 22+ அடிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா மட்டும்தான் போட முடியும். ஏன்னா புக்ஸில் இருக்கிறதெல்லாம் பேசிக் சம்ஸ். இப்போ அவங்க வந்து டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கெல்லாம் தாண்டி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது கொஸ்டின் பேப்பர். புரியுதுங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு மேக்ஸுக்கு பார்த்துருங்க 2019 to 2022. புரியுதுங்களா. அதேமாதிரி இந்த தமிழுக்கு நான் சொன்ன மாதிரிலாம் இந்த தமிழுக்கு உங்களால் முடிஞ்சால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா. இந்த தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதுனா சார் குரூப் 2 மட்டும்தான் பார்க்கணுமா அப்படிலாம் கிடையாது. தமிழ் பொறுத்தவரையிலும் எல்லாமே ஒன்று தான். குரூப் 2 குரூப் 4 எல்லாமே ஒன்று தான். அதனால் நீங்கள் குரூப் 4 கொஸ்டின் பேப்பரும் பார்க்கலாம், குரூப் 2 கொஸ்டின் பேப்பரும் பார்க்கலாம். தமிழ் எந்தெந்த எக்ஸாமுக்கு வந்து டிஎன்பிசியில் எலிஜிபிளாக இருக்குதோ எந்தெந்த கொஸ்டின் பேப்பர் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஓகேங்களா. 20 கொஸ்டின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக உட்காந்து பார்க்கலாம். ஓகேவா. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆகுது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழுக்கு நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் பார்த்துருங்க. புரியுதுங்களா. குரூப் 2 தான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. எது கிடைச்சாலுமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். எல்லாமே 10th குவாலிஃபிகேஷன் தான். ஓகேவா. அதாவது தமிழுக்கு நான் சொல்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ் பொது அறிவு பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அதில் 15 கொஸ்டின் கண்டிப்பாக மினிமம் 15 கொஸ்டின் கேட்பான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8. ஓகேவா? அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கண்டிப்பாக அதுலேயும் 15+ கொஸ்டின் கேட்பான். புரியுதுங்களா? ஏன்னா இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 30 கொஸ்டின் இதுலேயே வந்துடுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக இதில் 15 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது மூணையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா 45 கொஸ்டின் இதுலேயே வந்துடுதுங்க. ஓகேங்களா? இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 45 வந்துடுச்சு. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் கேட்குறேன்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாமா? ஸோ 70, தமிழில் ஒரு 100. ஓகேங்களா? அப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின் நம்ம அழகாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் 170 கொஸ்டின் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சயின்ஸ் நீங்கள் டோட்டலாகவே ஒமிட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நீங்கள் ஒமிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சயின்ஸ்லாம் இப்போ கையை வைக்கவே முடியாது. சயின்ஸ் கை வச்சுன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. புரியுதுங்களா? சயின்ஸ் கை வைக்காதீங்க. ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் இதுதான் பேசிக்கு. இதோட கூட நீங்கள் முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? என்னால் அவ்வளோதான் சார் முடியும் அப்படிங்கிறவங்க இதோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், முடிச்சிக்கலாம். 170 கொஸ்டின் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். மீதி 30 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கெஸ் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை தாண்டி எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது சார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா? சிஏ வந்து ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஷார்ட்ஸ் டெய்லியும் சிஏ போடுறாங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான், 1 மினிட் தான் ஒரு வீடியோ இருக்கும். புரியுதுங்களா? ஒரு வீடியோ 1 மினிட் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 20 வீடியோ பார்த்தா கூட நீங்கள் தேவையானது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறோம், கேதர் பண்ணிக்கலாம். அதில் வந்து கேட்டால் கேட்கட்டும், கேட்கலன்னா போகட்டும். ஒரு நாலேஜ், சிஏ நாலேஜ் எனக்கு இருக்குது. சிஏ படிக்காமல் நான் போகலை. ஏன்னா சிஏ கண்டிப்பாக 15 கொஸ்டின் வருங்க. 2A பொறுத்தவரையிலும் சிஏ அதிகமாக கேட்பாங்க. 15 கொஸ்டின் கண்டிப்பாக சிஏ வரும். மீதி 30 கொஸ்டின் சொன்ன பார்த்தீங்களா, அதில் 15 கொஸ்டின் சிஏ தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜியாகிரஃபி